ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசன்ட் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அனுஷ்கா, விக்ரம் பிரபு இணைஞ்சு நடிச்சிருக்க காட்டி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டி அப்படிங்கிற மக்கள் வந்து மலை பிரதேசங்களை வந்து வசிக்கிறாங்க. ஸோ அவங்களோட தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலை மேலே இருக்கிற கஞ்சாவை வந்து பறித்து கொண்டாந்து கொடுத்து அந்த கஞ்சா தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து காலங்காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் விக்ரம் பிரபு, அனுஷ்காவும். ஸோ அந்த காட்டி மக்களை சேர்ந்த இவங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோட இவங்க வந்து தனியாக ஒரு கஞ்சாவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாகவே இவங்க வந்து ஓனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கஞ்சா லிக்விட் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இது வந்து வில்லன் கேங்குக்கு இது வந்து தெரிஞ்சிருது. ஸோ அப்படி செய்யும் போது நம்ம பார்ட்னராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் பிரபுவும் அனுஷ்காவும் டீல் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் டீல் பேசுனதுக்கப்புறம் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அனுஷ்காவுக்கும் விக்ரம் பிரபுக்கும் மேரேஜ் நடக்குது. காட்டி மக்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பார்ட்னராக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பிரபுவை வந்து கொண்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுஷ்கா வந்து அந்த வில்லன் குரூப்ஸை பழி வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த மூவியில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுஷ்காவோட ஆக்டிங், விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் இது வந்து நல்லா இருந்துச்சுங்க. அது போக அங்கங்கே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுஷ்காவுக்கும் விக்ரம் பிரபுக்கும் பேர் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகலை. ஏன்னா அனுஷ்கா வந்து சீனியர் ஆக்டராக இருந்தாங்க. ஸோ அவங்க போய் விக்ரம் பிரபுக்கு பேராக நடிக்கிறதுனால வந்து அது கனெக்ட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அனுஷ்கா தான் லீட் ரோல் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விக்ரம் பிரபு இறந்துடுவார் அப்படிங்கிறது வந்து நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால வந்து நமக்கு சீன் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது விக்ரம் பிரபு எப்போ சாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுனால அங்கங்கே கதை வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கதை வந்து ஆல்ரெடி எடுத்து பழைய கதை மாதிரி நாயகன், புஷ்பா 2 இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து சொன்ன இடமும் சரியில்லை, கதையை வந்து கோர்வையாகவே வரல. இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10க்கு 5. இந்த மூவி ஒரு டைம் பார்க்கலாம். இந்த மூவி பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைமில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.